நமது உனுசல்லி உனுசல் அலா ரசூல் கரீம் அம்மாபாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி வீடியோ போடுற காரணம் ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்று கொடுக்கணும். நான் சமூகத்துக்கு பல விடயங்கள் பல விஷயங்கள் சமூகத்துக்கு தேவையான விஷயங்கள் நான் பேசிக்கொண்டு வாரேன். இதில் பல பேர் நினைக்கலா இருக்கிறோம் இவரது ஒரு எஜெண்டா ஒன்று இருக்கும், ஹிடன் எஜெண்டா ஒன்று. அல்ஹம்துலில்லாஹ் அப்படி ஒன்றும் இல்லை. இல்லாட்டி போனால் இவரை யாராவது வழி நடாத்துகிறாங்களோ அப்படி ஒன்றும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு சமூகத்துக்கு எதையாச்சும் அநியாயம் நடந்தால் அதை பேசிக்கொண்டு வர்றவர் நான். அதோட எங்களுடைய 2-3 பேர், பல பேர் இருக்கிறாங்க, 2-3 பேர் இல்லை, அதில் ஆராய்ச்சி பண்ணி தான் பேசுகிறது. அநேகமாக என் டீமுள்ள ஆட்களுக்கும் தெரியாது நான் என்ன பேச போகிறேன்னு சொல்லி. ஸோ அவங்களே மீடியாவில் பார்த்து தான் சொல்லுவாங்க, இப்படி பேசியிருக்கிறீங்க, சரியாக பேசியிருக்கிறீங்க, ரொம்ப ஆதங்கமாக பேசியிருக்கிறீங்க. எஸ், என்னுடைய வேலை சமூகத்தின் இருக்கிற பிரச்சனைகள் தெளிவு கொடுக்குறது. இப்போ நான் இப்படி பேசுகிற காரணத்துக்கு சில ஆட்களுக்கு இருக்கும் பர்சனலாக தாக்குறாரோ, வல்லாஹி அப்படி ஒன்றும் இல்லை. யாருக்குமே நான் பர்சனலாக தாக்குறதும் இல்லை, எனக்கு அது தேவையும் இல்லை. எதுக்கு பர்சனலாக தாக்கி பாவத்தை தேடிக்கொள்வது? மகிஷர் என்று எல்லாருக்கும் இருக்குது. அது மாதிரி நான் பேசுகிற விஷயங்கள் எங்களோட சமூகத்துக்கு எப்பயாச்சும் பாதகமாக இருந்துச்சுன்னா, அதாச்சும் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, தனியாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் பேசுவேன். ஆனால் இதுக்கென்னு நினைக்கக்கூடாது நான் தாக்கி பேசுகிறேன்னு ஒரு ஆளை, ஒரு குறிப்பிட்ட குழுவை, அப்படி ஒன்றும் இல்லை. ஏனென்றால் நான் பேசுகிற பல விஷயங்கள் சில நேரத்துக்கு அந்தந்த டைமில் இருக்கிற அதிகாரிகளோ, அந்த சபையில் இருக்கிறவங்களோ, மற்றது மந்திரிமார்களோ, அமைச்சர்மார்களோ அவங்களுக்கு பற்றா இருக்கும். அது நான் அவங்கள தாக்கி பேசினது அல்ல, பேசுகிறதும் அல்ல. ஏன் அந்த டைமில் அவங்க இருக்கிறது அது அவங்களோட பேட் லக், எனக்கு அதை பற்றி ஒன்றும் சொல்லலாது. இது இன்னைக்குள்ள எது இருந்தாலும் நாங்கள் எல்லாம் களிமா சொன்ன மக்கள், அல்ஹம்துலில்லாஹ். அது சுற்றி மனசில் பகை வைக்கிற ஆள் இல்லை ஷிராஸ் யூனுஸ். அப்படி நீங்கள் நினைக்கவே மாட்டேன். அவ்வளோ கீழ்த்தனமான யோசனைகள் எனக்கிட்ட இல்லை. ஆனால் சமூகத்துக்கு எப்பயாச்சும் ஒரு நொனி கூட எங்களையே வச்சு, எங்களோட சமூகத்தை வச்சு யாராவது விளையாடுறாங்கன்னா, அதுக்கு அதிகாரிகள் பேசலாட்டி, நடவடிக்கை எடுக்கலாட்டி, நான் தெளிவாக தீவிரமாக கதைக்கிறது, பட் தாக்கி கதைக்கிறது இல்லை. இது என்னுடைய ஸ்டைல், இது ஷிராஸ் யூனுஸுடைய ஸ்டைல். அது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், அல்ஹம்துலில்லாஹ். இதை நீங்கள் யாருமே பர்சனலாக எடுத்துக்கொள்ள வேணாம். நான் பேசுகிறது பல விஷயங்கள் இருக்குது, அதில் தீவிரமாக நான் ஆராய்ச்சி தான் பேசுவேன். இப்போ சில ஆட்கள் சொல்லுவீங்க, நீங்கள் இந்த விஷயத்தை பேசியிருக்கிறீங்க, ஆனால் அந்த விஷயம் நாங்கள் இவ்வளோ மட்டும் போயிருக்கேன் அந்த விஷயம். ஓ, அப்படி இருந்தால் தயவு செய்து என்னோட தொடர்பு கொண்டு நீங்கள் சொல்லுங்கள், இந்த விஷயம் இங்கே நிற்கிது, இங்கே பிளாக் ஆகி நிற்கிது, அது உங்களுக்கு நாங்கள் சொல்லணும். ஏன்னா நான் யாரையும் ப்ளேம் பண்ண விருப்பமும் இல்லை, நான் அதை செய்ய மாட்டேன். அப்போ அங்கேருந்து தெளிவு கொடுக்கறது வேலை என்னுடைய, அது நடக்க வைக்கிறது அல்லாஹ் தாலா. அது அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் அல்ல, எங்களால் முடியாது. எங்களால் ஒரு நொனி கூட, ஒரு விஷயம் கூட, ஒரு ஆட்டம் கூட எங்களுக்கு மாற்ற இல்லாத வீக்கான மனிதர்கள் நாங்கள். அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் அது நிச்சயமாக நடக்கும். அல்லாஹ் நாடி இருந்தால் நடக்கும். எங்களோட வேலை முயற்சி செய்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் எனக்கு நாளைக்கு எனக்கு யாராவது கூப்பிட்டு சொன்னீங்கன்னா, ஷிராஸ் இந்த வேலை இங்கே பிளாக் ஆகியிருக்கு, இவ்வளோ நாங்கள் முயற்சி பண்ணி இது போவதில்லை, இன்ஷா அல்லாஹ் என்னுடைய முயற்சி நான் செய்வேன். அதென்று நான் பேர் வாங்குறதுக்கோ புகழ் வாங்குறதுக்கோ இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தாலா ரொம்ப பேர் கொடுத்துருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப கான்டாக்ட்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, இவர் யார்? ஒரு அதிகாரம் இல்லை, ஒன்றுமே இல்லை, மக்களுடைய ஆதகம், இவர் ஏன் மக்கள் நினைக்கிறது எப்படி பேசுகிறாருன்னு. இது அக்சசபிலிட்டி. ஐ ஆம் ரீச்சபிள், நாட் ரீச்சபிள் இல்லை. ஷிராஸ் யூனுஸ் இந்த மாதிரி சமூக வேலைக்கு ரீச்சபிள். ஏனென்றால் ஆயிரக்கணக்கான மெசேஜஸ் வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஸோ ஒரு டெக்ஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நான் பார்த்து ரிப்ளை பண்ணுவேன் கட்டாயமாக. ரீச்சபிள் ஏனென்றால்
எங்கேயாச்சும் நாங்கள் வெளியே டின்னருக்கோ எங்கேயாச்சும் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எங்கே போனால் அந்த டைமில் மக்கள் வந்து பேசுவாங்க. சில நேரத்துக்கு இட்ஸ் வெரி அப்செட்டிங். ஏன்னா அவங்களுக்கு விளங்குது ஃபேமிலியோடு இருக்கிறீங்க, மற்ற எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியோடு இருக்கிறீங்க, ஆனால் நாங்கள் இதை பேசுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை இல்லை. அது தெரியும். somebody has to make a sacrifice. they know that. ஷிராஸ் யூனுஸ் த லைஃப் இது தான். சமூகத்துக்காக இவர் தானை அர்ப்பணிச்சிட்டார். அப்போ அந்த டைமில் பேசினாலும் நான் ரொம்ப அவதானித்து கேட்பேன். ரொம்பவே அவசரமாக இருந்தால் நான் சொல்லிடுவேன், நான் இது மீண்டும் நான் கதை பண்ணேன்னு சொல்லி. ஆனால் சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கொள்வேன் நான். இது ஏன் சொல்கிறேன்னா, ஐ ஆம் ரீச்சபிள். ஸோ அவங்களோட ஆதங்கள் சொல்லும். அதிகாரத்தில் இருக்கிற ஆட்கள் சில நேரத்துக்கு டிஸ்டன்ஸ் பண்ணிடுவாங்க அவங்கள. நான் குறை சொல்கிறது இல்லை, தயவு செய்து அது தப்பாக நினைக்க வேணாம். குறை சொல்கிறதே இல்லை. வீக்னஸஸ் எல்லாருக்கும் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஆதங்கம் மக்கள் எங்கே எடுப்பாங்க? இப்போ எங்களை மாதிரி அக்சஸ் உள்ள ஆட்களுக்கு சொன்னால் நாங்கள் அதை ஹைலைட் பண்ணுறது. இது தான் விஷயம். நீங்கள் நினைக்க வேணும் இவனுக்கு யாராவது காசு கொடுக்குறாங்க, இவனுக்கு யாராவது சலுகை கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அப்படி ஒன்றுமே இல்லை. வல்லாஹி அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ நம்புவீங்களா? இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி நோன்பு முடிஞ்சிருச்சு, ரமலான் எங்களை விட்டு போயிடுச்சு. நாளைக்கு ஈத், எல்லாருக்கும் ஈத் முபாரக். ஏனென்றால் இது நான் முதலே சொல்லியிருக்கலாம், ஆனால் அது வேறு மெசேஜாக போயிடும். ஏன்னா ஈத் மெசேஜ் என்று இல்லை, இது தெளிவு கொடுக்கணும் இந்த மெசேஜ். ஏன்னா வேறு யாரோடைய பர்சனல் பகையோ ஒன்றுமே இல்லை, எனக்கு அப்படி தேவையும் இல்லை. நாளைக்கு இப்போ நான் பேசியிருக்கும் பொழுது நிர்வாகங்கள் இருக்கலாம், அமைச்சவர் இருக்கலாம், மினிஸ்ட்ரிஸ் இருக்கலாம், இல்லாட்டி போனால் சபைகள் இருக்கலாம், இன்டர்நேஷ்னல் என்ஜிஓஸ் இருக்கலாம், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கலாம், ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் இருக்கலாம், சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கலாம், கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கலாம், கம்யூனிட்டி அசோசியேஷன்ஸ் இருக்கலாம். அதை பற்றி ஒன்றுமே நான் பர்சனலாக தாக்குறதில்லை. அப்படி தாக்க வைக்கிறது நான் பேசுகிற ஸ்டைல் அப்படி. அது அவங்களுக்கு பர்சனலாக படுதுன்னா அவங்க எங்கேயோ அவங்களோட அதிகாரத்தில் எதையோ விட்டு இருக்கிறாங்க, மறந்து இருக்கிறாங்க, மேபி கணக்கெடுக்காமல் இருந்திருக்கிறாங்க. அதை கொஞ்சம் ஞாபகம் காட்டுறது, இது தான் என்னுடைய வேலை. இதுக்கு என்ன சொல்லி எனக்கு ஒரு பேமெண்ட் கிடைக்குது இல்லை, பேமெண்ட் எப்போ கிடைக்கும்? இந்த உலகத்துலேயும் கிடைக்கும், மறுமையிலையும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். மஹ்ஷர் என்ற ஒரு நாள் இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா, இப்போ நான் பேசின ஆர்கனைசேஷன்ஸ்களில் ஆட்கள் இருப்பாங்க, யாராவது இருந்தாங்க, சபைகளில் இருப்பாங்க, மேபி அவங்க வந்து ரிலீஜியஸ் லீடர்ஸாக இருப்பாங்க, யாராக இருந்தாலும் அமைச்சர்மார்கள் இருப்பாங்க, மந்திரிமார்கள் இருப்பாங்க, வந்து டிப்ளமேட்ஸாக இருப்பாங்க, யாராவது இருக்கலாம். இந்த வேலை இருக்குது, ஷிராஸ், வி நீட் யோர் அசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட் ஆர் வாட் எவர், ஓடிக்கிட்டு வருவான் உங்கள்கிட்ட இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சரியான ஒரு விஷயம் இருந்தால், என்னுடைய குரல் கொடுத்து அது நடக்கிறதுன்னா இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பங்களிப்பும் நான் கொடுப்பேன். நான் இது சொல்கிறது இல்லை எனக்கு மட்டும்தான் அது ஏழும், அல்லாஹ் அப்படி ஒன்றும் இல்லை. நான் ஒரு சாதாரண மனுஷன், உங்களின் ஒருவன். அதுதான் நான் என்னை பார்க்குறது. ஸோ என்னை பற்றி தவறாக புரிஞ்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு எனக்கு இது தான் சொல்ல முடியும். நான் ஒருத்தரையும் புறக்கணிக்கிறது இல்லை, நான் புறக்கணிக்கப்பட்டவன். இப்போ நான் பேசினது உங்களுக்கு மனசில் வேதனையாக இருந்திருக்கும். நீங்கள் அந்த அதிகாரத்தில் இருக்கிறனால கொஞ்சம் மறந்துருப்பீங்க. அதிகாரம் எங்கள்கிட்ட கையில் இருக்குது. அதிகாரம் எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்கறது, எடுக்கிறதும் அல்லாஹ், கொடுக்கறதும் அல்லாஹ். அல்லாஹ் ஒரு சோதனையாக கொடுப்பார். காசு கொடுத்து சோதிப்பான், காசை எடுத்து சோதிப்பான். அது வந்து அதிகாரத்தை கொடுத்து சோதிப்பான், அதிகாரத்தை எடுத்து சோதிப்பான். அதில் எங்களுடைய நடைமுறைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு தான் எங்களுக்கு கூலியோ பனிஷ்மெண்ட்டோ பருப்போ எல்லாமே கிடைக்கும், நல்ல ரிசல்ட்ஸோ எல்லாமே கிடைக்கும். அது எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சரௌண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி இல்லை, நாங்கள் வேலை செய்வோம். ஒற்றுமையாக இருந்து ஒன்றுக்காக இருந்து வேலை செய்கிறதுக்கு தான் என்னுடைய விருப்பம். ஸோ உங்களுக்கு என்னுடைய சர்வீசஸ் தேவைப்பட்டால் ஒரு நாளும் இரவுலேயாவது கால் பண்ணிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நான் சமூகத்துக்காக குரல் கொடுக்கறதுக்கு இருப்பேன். எனக்கு அச்சுறுத்தல் இருக்குது, எனக்கு த்ரெட்ஸ் இல்லைன்னு நினைக்க வேணாம், எனக்கும் ஃபேமிலி இருக்குது. இனி இந்த மாதிரி விஷயங்களில் அதெல்லாம் பாஸ் பண்ணி வந்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தாலா அந்த மாதிரி பிரச்சனைகள்லேயும் வெற்றிகரமாக வெளியே எடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இது தான் இருக்க விஷயம். ஒரு நாளும் யாரையும் நான் கீழாக்கி பேசுகிறதில்லை, பர்சனல் தாக்குதல் நான் பண்ணுறதே இல்லை. அப்படி நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கொண்டால் அது உங்களுடைய ப்ராப்ளம். நான் பர்சனலாக யாரையும் தாக்கினதில்லை, எனக்கு பர்சனலாக தாக்க வராது, எனக்கு தேவையும் இல்லை.
அப்படி ஏதாச்சும் இருந்தால் கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைன்னா ஜஸ்ட் கிவ் மீ அ கால், நான் வந்துடுவேன் உங்கள்கிட்ட. என்ன விஷயம்ப்பா, என்ன பிரச்சனை, நியூட்ரல் இடத்துல போய் நாங்கள் சந்திப்போம், ஒரு பிரச்சனையும் இல்லை. தனியாக வரணும்னு சொன்னால் தனியாக வரேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் சேர்ந்து வேலை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எங்களோட சமூகம் பல இடங்களில் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. நாங்கள் பல விஷயங்களில் பின்வாங்கிட்டோம். நாங்கள் இதில் இவருக்கு அரசியல் நோக்கம் இருக்கான்னு சொல்லி பல பேர் நினச்சிருப்பாங்க. அப்படி ஒன்றும் இல்லை. நான் பல வருடங்களாக பேசிக்கொண்டு வரேன். அரசியலில் நான் எலெக்ஷன் கேட்ட காரணம் என்னன்னா, ஒரு அதிகாரம் தேவை. இந்த நாடுகள் எங்களோட தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸில் அதிகாரம் இல்லாமல் வேலை நடக்காது. அதுக்கு மக்களோட வேறு பிளான்ஸ் இருந்துச்சு. அதனால தான் அரசியல் நோக்கங்கள் இல்லைன்னு சொல்லத்தான் இந்த ஒரு எலெக்ஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணலை. பெரும்பான்மை ஒரு அரசியலை கொண்டாந்துட்டீங்க, அரசியல் பேச வரல. அதுலேயும் வாங்கினோம், எங்களை புறக்கணிச்சாங்க முஸ்லீம்கள், இலங்கை முஸ்லீம்கள். இதுவும் அதே பல்ல கடிச்சு கொண்டு திண்டு கொண்டு அந்த பொறுமையாக இருக்கிறீங்களே, என்ன சோறு சாப்பிட்றீங்களா, புண்ணாக்கு சாப்பிட்றீங்களான்னு சொல்லி நான் இன்னமும் யோசிக்கிறேன். எங்களோட சமூகத்தில் கூட ஆட்கள் அதனால் பருப்பு தின்னட்டும். எப்பயாச்சும் மக்களுக்கு என்னுடைய சேவைகள் அரசியலில் தேவைன்னா நேர்மை, ஒற்றுமை, கடமை அது சரியாக செய்கிறதுக்கு தெம்புள்ள ஒரு ஆள் தேவைன்னா ஷிராஸ் யூனுஸை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் வருவார். அடங்கிறது இல்லை யாருக்காவது. ஆனால் பயம் அல்லாஹ் தாலாக்கு மட்டும்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெஸ்பெக்ட், மற்றவங்களுக்கு ஒலி அல்லாக்களுக்கு எஸ் உலமாக்களுக்கு ரெஸ்பெக்ட். ஆனால் குனிஞ்சி போகிறது, அனுசரிச்சுட்டு போவேன். அனுசரிச்சுட்டு போகிறதுக்கு நான் ரெடி. நான் ஃபிரௌனும் இல்லை, நம்ரூதும் இல்லை, காரூனும் இல்லை, உங்களின் ஒருவன். ஸோ நீங்கள் அதை எப்படி அக்செப்ட் பண்ணுறீங்களோ அது உங்களோட இஷ்யூ. ஸோ இதனால் அரசியல் எப்பயாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ நான் வருவேன். மக்கள் சொன்னால் இல்லாட்டி போனால் நான் என்ன பாட்டில் தெளிவு கொடுத்து கொண்டு இருப்பேன். நான் சொன்னேன் இதை நிப்பாட்டுறது இல்லை, ஆனால் தாக்க மாட்டேன். நீங்கள் பர்சனலாக அதை எடுக்க வானம். இது தான் நான் சொல்ல. இதை பர்சனலாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வானம். நான் பேசிட்டு தாக்கினது பர்சனலாக இல்லை. என்னால் பேசி தாக்கப்பட்டவங்கன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களும் என்னுடைய சகோதரர்கள். நாங்கள் எல்லாம் ஒரு ஆட்கள், களிமா சொன்னவங்க. ஆனால் மார்க்கம் என்று வரும் பொழுது, சமூகம் என்று வரும் பொழுது, எங்கேயாச்சும் தப்பு நடந்து கொண்டிருக்குன்னு விளங்கிச்சுன்னா தனியாக எங்கேயாவது அடிப்பேன். அந்த டைம் அடிக்கிறதுனா கையால் இல்லை, என்னோட நாலேஜ் இதை மாதிரி அதாச்சும் தாக்கி பேசுவேன்னா அந்த சப்ஜெக்டை மட்டும்தான். நாட் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். அடிக்கிறது இல்லை. நான் நான் வாய்லண்ட் அஹிம்சையில் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுற ஒரு ஆள். ஸோ இதனால் இதுகள் விஷயங்கள் நீங்கள் தெளிவாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதை எடுத்துட்டு நீங்கள் முடிவெடுங்க. ஷிராஸ் யூனுஸ் ரோல் சமூகத்துக்கு எப்படி தேவைன்னு. நாளைக்கு எந்த நிர்வாகம் கூப்பிடுங்க என்னையா, நான் வருவேன். என்னுடைய சர்வீஸ் ஆஸ் அ வாலண்டியர், நோ ப்ராப்ளம். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நினைக்குவான பேர் புகழ் எல்லாம் நீங்கள் எடுங்க. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அதை பற்றி ஒன்றுமே இல்லை. என் வேலையை நான் தெளிவு கொடுத்து சைடாகிடுவேன். இது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஐ எம் அவைலபிள் வித் மை சர்வீசஸ். அல்லாஹ் கொடுத்திருக்கிற நாலேஜ், அல்லாஹ் கொடுத்திருக்கிற டேலண்ட் பாருங்க. ஐ ஆம் ரெடி டு பி யூஸ்ட். I am ready to be used for the society, for the community and for the humanity and coexistence. அதாச்சும் சமூகத்துக்கு, சொசைட்டிக்கு, கோஎக்ஸிஸ்டன்ஸ், நல்லினத்துக்கு நான் என்னைய நீங்கள் யூஸ் பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் தயாராக இருக்கிறேன் அதுக்கு. இது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கவானும் பல அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. இவர் என்ன பேசியே இருந்தில்ல. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். எங்களோட நாட்டுக்கு பல பிரச்சனைகள் வந்துச்சு. ஈஸ்டர் தாக்குதல் வந்துச்சு. அந்த டைமில் சமூகத்துக்காக நான் இருந்த கேம்ப்லேயாவது அவங்களோட எதிர்பார்த்தாவது நான் வெளியே வந்தவன். அதுக்கு கோவிட் வந்துச்சு. அதுக்கு பின்னாடி கோவிட் வந்துச்சு. கோவிட்லேயும் ஜனாசா எரிப்புக்கு எதிராக கதைச்சேன் நான் அவங்களுக்கு. அந்த பல வீடியோஸ்கள் எவிடன்ஸாக இருக்குது. நான் என்ன சலுகையை பார்த்துருந்தா அங்கே இருந்திருப்பேன். அப்படி நான் ஒரு நாளும் பார்க்கல. ஷிராஸ் யூனுஸ் இருந்த கூட்டத்தோடு இருந்து ஒன்றுமே உழைக்கலை தான். ஒரு நாளும் உழைக்கலை. வல்லாகி ஒன்றும் எடுக்கலை. ஒரு நாளும் உழைக்கலை. அப்படி இருந்தால் எத்தனையோ வழிகள் இருக்குது. வழி இல்லாமையாக உழைக்கிறதுக்கு. அது நான் செய்யலை. என் சமூகத்துக்காக குரல் கொடுத்து பதவியை விட்டு வெளியே வந்தவன் நான். அதிகாரத்தை விட்டு வெளியே வந்தவன். அதுக்கு கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ். நானும் ஒரு பெரிய பங்காளியாக இருந்தேன். ஆனால் தப்பு நடந்துச்சு, வெளியே வந்தேன். இதை தான் நான் சமூகத்துக்கு சொல்கிறேன். என்னைய நீங்கள் வேறையாக நினைக்க வேணாம். நாங்கள் ஒற்றுமையாக இருந்து வேலை செய்வோம். ஒற்றுமையாக இருந்து வேலை செஞ்சு முன்னேறுவோம். எங்களோட சமூகத்துக்கு இரண்டாவது சமூகம் எங்களோட செகண்ட் பாப்புலேஷனில் இருக்கிறது. எங்களோட சமூகத்தை நல்ல பேர் ஒன்று எடுக்கணும். நாங்கள் முந்தி இருந்த ரெஸ்பெக்ட் நாங்கள் இன்னும் எடுக்கணும். அதை நாங்கள் லாஸ் பண்ணிட்டோம். அதில் எங்களோட ஆட்களோட பங்களிப்பு இதை மீண்டும் மீட்டி எடுக்கிறதுக்கு தேவைன்னா நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
அதனால் என்னுடைய இந்த டீமுடைய பங்களிப்பு தயவு செய்து உங்களுக்கு தேவைப்பட்டால் கேன் கால் அஸ். இன்ஷால்லா நான் தனியாக வரேன், உங்களுக்கு டீம் தேவை இல்லாட்டி ஆல் கம் அலோன். இந்த டீம் பேக்கிங் துவா எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு நாளும் ஃபைனான்ஷியல்ஸ் அப்படி ஒன்றும் இல்லை. எங்களோட சாக்ரிஃபைஸ் நாங்களே பண்ணுறோம். இதனால தான் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திக்கும் வரை ஈத் முபாரக். எல்லாருக்கும் துவாக்களை வைங்க. மனது நோண்டி இருந்தால் நீங்கள் ஒன்றுமே அதை பற்றி தவறாக நினைக்குவான. பர்சனலாக யாரையும் நான் தாக்கினது இல்லை. அந்த டைமில் இருந்த அதிகாரிகளுக்கு எனக்கும் வந்திருக்கு, எனக்கும் மனசு நோண்டி இருக்குது. யார் என்கிட்ட வந்து கேட்டாங்க, இப்படி புறக்கணிச்சப்பட்டாய், உனக்கு கஷ்டம் இருந்திருக்கும், நீ யோசிச்சியா? என்ன யோசிக்கிறது? எல்லாருக்கும் ரிசல்ட் அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாங்கள் சந்திப்போம். Let's work together and let's move ahead as a community for coexistence. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தேவையான சேவைகள் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நான் உங்களின் ஒருவன் ஷிராஸ் யூனுஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈத் முபாரக்.